வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் காலண்டர் எஃபெக்ட்டில் வந்துட்டு எப்படி ஒரு பர்த்டே ஃபோட்டோ எடிட்டிங் எப்படி சிம்பிளாக எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே பிளாங்க்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே கேன்வாஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். 2:3 ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இங்கே கீழே பேக்ரவுண்டுன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்க. அதில் பிளாக் கலர் பேக்ரவுண்ட் செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க, பிப்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலும் நம்ம டெலிகிராம் குரூப்ல கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கும். அந்த குரூப்ல இப்போ ஸ்க்ரீன்ல ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணீங்கன்னா இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் எல்லாம் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் காலண்டர் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன் நவம்பர் மந்த்து, அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. பிளண்ட் ஆப்ஷன் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ அந்த இமேஜ், அதான் காலண்டர் இமேஜோட சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு மேலே மூலையில் இந்த மாதிரி நான் இப்போ எப்படி கார்னரில் செட் பண்ணுறனோ கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. வேணும் அப்படின்னா இன்னும் லைட்டாக மட்டும் ஜூம் பண்ணிக்கோங்க, ஏன்னா சைடில் நம்ம ஃபோட்டோ செட் பண்ணோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஜூம் பண்ணிடுங்க. இப்போ கீழே மறுபடியும் பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஹார்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. கிராப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்க. அதில் நம்ம நேம் இருக்கும், அதை மட்டும் கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த இமேஜோட சைஸை கம்மி பண்ணிட்டு உங்களோட பர்த்டே டேட் என்னவோ அந்த டேட் மேலே மென்ஷன் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னைக்கு டேட் மேலே எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிறேன், பட் உங்களுக்கு என்ன டேட்டோ அந்த மேலே செட் பண்ணிக்கோங்க. நவம்பர் மந்த்தை தவிர வேற ஏதாவது மந்த் வேணும்னா நம்ம சேனல்லே இருக்கும், செக் பண்ணி பாருங்க. இல்லைனா நீங்கள் குரோமில் சர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வரும். இப்போ இந்த இமேஜ் ஆட் பண்ண வாட்டி மறுபடியும் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. பிப்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டேக்கு வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸை செலக்ட் பண்ணிட்டு அதை கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டு சைட்லேயே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எப்படி செட் பண்ணியிருக்கணும், இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணுறதா இருந்தாலும் ஜூம் பண்ணி இந்த மாதிரி சைடாக வந்து செட் பண்ணிடுங்க. இப்போ மறுபடியும் கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. இப்போ ஃபோட்டோஸை 1 by 1 செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ண வாட்டி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. கிராப் ஆப்ஷன் வரும், அதை செலக்ட் பண்ணுங்க. ஸோ அதில் 4:5 ரேஷியோ இருக்கும், அந்த ரேஷியோவை செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை எந்த அளவுக்கு கிராப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கரெக்டாக ஃபேஸ் கவர் ஆகிற மாதிரி கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. அதோட சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, ஏன்னா 5 ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைடில் இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கிறேனோ சேம் அதே மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜோட சைஸை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதை லைட்டாக மட்டும் ஜூம் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் உங்களுக்கு மாஸ்க் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃபோட்டோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு கரெக்டாக அந்த 4:5 ரேஷியோ, அதாவது அந்த ரேஷியோவில் இருக்கான்றதை பார்த்துருங்க. கீழே உங்களுக்கு பார்டர் செட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து 3ல் வந்து கொடுத்துக்கோங்க. 3ல் கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், காப்பின்னு இருக்கும், அந்த இமேஜை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ண இமேஜை இந்த மாதிரி சைடாக இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கிறேனோ சேம் இதே மாதிரி கரெக்டாக வந்துட்டு செட் பண்ணிடுங்க. கீழே ரீப்ளஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எந்த ஃபோட்டோ ஆட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே கிராப் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் 4:5 ரேஷியோ கொடுத்துட்டு அதுவும் அதே மாதிரி தான் எந்த அளவுக்கு வேணுமோ அதை கிராப் பண்ணிட்டு கொடுத்துருங்க. வேணும் அப்படின்னா அதோட இதை வந்து கொஞ்சம் மேலே இந்த மாதிரி செட் பண்ணுறதா இருந்தாலும் செட் பண்ணிக்கோங்க. மொத்தம் நம்ம 5 ஃபோட்டோ ஆட் பண்ணுறதுனால ரொம்ப கொஞ்சம் ஸ்பேஸ் கொஞ்சம் தேவைப்படும். ஸோ அதனால் மறுபடியும் அதே மாதிரி அந்த இமேஜ் மேலே சைஸை வச்சு பாருங்கள். ஸோ கரெக்டாக எந்த அளவுக்கு இருக்குது அந்த இமேஜ்ன்றதை பார்த்துட்டு மேலே இருக்க இமேஜ் எந்த மாதிரி இருக்கோ அதே சைஸுக்கு கொடுங்க. அப்போ தான் வந்துட்டு நமக்கு அந்த ஃபோட்டோ வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போ இந்த இமேஜை செலக்ட் பண்ண வாட்டி கீழே காப்பி ஆப்ஷனை கிளிக் பண்ணி காப்பி பண்ணி பாருங்கள். ஸோ கரெக்டாக 5 இமேஜஸ் வருதான்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு இமேஜ் இந்த மாதிரி காப்பி பண்ணுங்கள். ஸோ 5 ஃபோட்டோஸ் வந்தால் தான் நமக்கு பக்காவாக இருக்கும். ஸோ மறுபடியும் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல கீழே இந்த மாதிரி செட் பண்ணி பார்க்குறேன். ஸோ செட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா கரெக்டாக வருதான்றதை செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே செக் பண்ணிட்டேங்கன்னா நமக்கு எடிட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இப்போ தேர்ட் இமேஜை கிளிக் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், ரீப்ளஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன இமேஜ் ஆட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு இமேஜும் செலக்ட் பண்ணுறப்பயுமே கிராப்பிங் ஆப்ஷனில் போயிட்டு 4:5 ரேஷியோ கொடுத்துட்டு உங்கள் ஃபோட்டோ உங்களுக்கு எந்த அளவுக்கு கிராப் பண்ணுமோ அதை கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க, உங்களுக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகிடும். நெக்ஸ்ட் இமேஜும் அதே மாதிரி தான் நம்ம வந்து 5 ஃப்ரேமையும் வந்து ஃபஸ்ட்டே செட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்துட்டு ஃபோட்டோஸ் வந்து நம்ம கரெக்டாக 5 ஃபோட்டோ ஆட் பண்ணுற மாதிரி வரும். இல்லை கொஞ்சம் 4 ஃபோட்டோ வந்தால் கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் வந்துட்டு
5 ஃபோட்டோ கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு வச்சு பாருங்கள். அது எல்லாமே பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் ரீப்ளஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு 1 by 1 நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து பக்காவாக செட் ஆகிடும். ஸோ எகைன் சொல்கிறேன், அதை வந்து கரெக்டாக வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த ஸ்டெப்ஸை. இப்போ நான் 5 ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக வந்துட்டு ரீப்ளஸ் பண்ணி செட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி செட் பண்ணிடுங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்றதை ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. ஸோ பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பட்டர்ஃப்ளை பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்க. ஸோ வீடியோ பார்த்துட்டு யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க, அப்போ தான் நமக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ பட்டர்ஃப்ளை பிஎன்ஜியை செலக்ட் பண்ணிட்டு அதோட சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு அதை மேலே இந்த ஃப்ரேமில் எப்படி நான் கார்னரில் செட் பண்ணுறேனோ அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். காப்பின்னு இருக்கும், அதை காப்பி பண்ணி இந்த இமேஜ் மேலேயும் லைட்டாக செட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா செட் பண்ணிக்கலாம், வேணான்னா விட்டுருங்க. மறுபடியும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அதை அப்படியே இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுங்கள். லைட்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த சென்டரில் இருக்க அந்த ஃப்ரேமில் எப்படி நான் செட் பண்ணுறேனோ சேம் அதே மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த பட்டர்ஃப்ளை எல்லாம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேணான்னா விட்டுருங்க. ஸோ இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஹாப்பி பர்த்டேன்ற டெக்ஸ்ட் பிஎன்ஜி வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள், பிளண்ட் ஆப்ஷன் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துட்டு அந்த இமேஜோட சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்கும், இந்த இடத்துல வந்து இதை செட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இதை செட் பண்ணுறதா இருந்தால் செட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே ஹாப்பி பர்த்டேன்னு டெக்ஸ்ட் பண்ணிட்டு யாருக்கு பர்த்டே மேக் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேமை வந்து டைப் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். ஸோ அதனால் நேம் ஆட் பண்ணுறவங்க நீங்கள் இந்த இமேஜ் ஆட் பண்ணாமல் ஹாப்பி பர்த்டேன்னு டைப் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் அதாவது நேம்ஸே நீங்களே வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக மேக் பண்ணியாச்சு. மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிளாக எடிட் பண்ணியாச்சு. நான் சொன்ன ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பர்த்டே ஃபிரமே எடிட் பண்ணலாம். யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணுங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.